ஏங்க நான் தாங்க உங்களுடைய திருப்பூர் மாசி. இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்தண்ணா அவருக்கு தான். அண்ணா இப்போ உங்கள் மேலே நான் வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக பாலிமர் நியூஸ்லாம் நீங்கள் இது உங்களோட விஷயமெல்லாம் வந்துச்சு. ஊர்வம்பு எடுத்துகிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் ஊர்வம்பு தான் எடுக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. உங்களுக்குன்னு உங்களுக்கான ஒரு ஸ்கில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நடிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 4 குழந்தைங்க இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 2 பொம்பளை பிள்ளை, அதில் வேறு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. சரிங்களா? அந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். இந்த ஒரு இதில் போங்க. சரிங்களா? அதை விட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் ஊர் வம்பு, எப்போ பார்த்தாலும் கோயில் சொத்து ஊர் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே இருக்கிறீங்க. அது உங்களை ஏமாத்துறவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. சரிங்களா? கோயில் சொத்து அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒருத்தங்களை ஒரு நல்ல முறையில் இருக்கிறவங்க கரெக்டானவங்களுக்கு அந்த யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னாக்கா கடவுள் தண்டனை கொடுத்துட்டு போகிறாங்க. சரிங்களா? நீங்கள் ஊர் வம்பு இழுக்காதீங்க. இப்போ தான் பாலிமர் நியூஸ்லாம் வந்தீங்க. சரிங்களா? இது நான் ஒரு தங்கச்சியாக இருந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்போ ஒரு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய வீடியோ எடுத்து பார்த்தோம்னா அப்படியே என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிரும். சரிங்களா? இந்தளவுக்கு உங்களோட இது போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்காதீங்க. சரிங்களாங்கண்ணா? உங்கள் குழந்தை குட்டிகளை பாருங்கள், படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதை போய் பாருங்கள். அதில் நீங்கள் நல்லா வர்றதுக்கு பாருங்கண்ணா. சரிங்கண்ணா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.